ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா விஸ்வநாதன் சன். இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணவராகவும் இருப்பார். 40 வயசு ஆகியும் அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பார். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி ஊர்லேருந்து சூர்யா வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் கல்யாணம் செஞ்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் முழுக்க படம் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலை. ஒன்ஸ் மம்தா பானர்ஜி வீட்டுக்கு வந்த பிறகு படம் ஃபுல்லாக ஒரு காமெடியாக இருக்கும். மம்தா பானர்ஜிக்கும் ராதிகாவுக்கும் வர சீன்லாம் தேட்டரில் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்கன்னே சொல்லலாம். இன்டர்வல் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அங்கங்கே நான் கொஞ்சம் லேக் இந்த படத்தில் கொஞ்சம் பார்த்தேன். டுவர்ஸ் கிளைமேக்ஸ் ஆக்சுவல் நல்லாவே முடித்தாங்க. லாஸ்ட் மூவி சூர்யா கருப்பு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இந்த படமும் அவருக்கு ஹிட் மூவியாக அமையும், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் பார்த்த தேட்டரில் இந்த படத்துக்கு நிறைய பேர் செம கூட்டம் வந்திருந்தாங்க. ஒரு 60 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஆவரேஜ் படமாக தான் பட்டுச்சு. ஃபஸ்ட் டைம் மாதிரி செகண்ட் ஹாஃப் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தால் இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை கண்டிப்பாக வரும் தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.